இம்ப்ளான்டேஷன் ப்ளீட் அப்படின்னா என்ன? என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் அப்படி ஆச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு ஏன் டாக்டர் அப்படி ஆகல? எல்லா பிரெக்னன்ட் மதர்ஸ்க்கும் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீட் கண்டிப்பா நடக்கணுமா? ஆகுமா? இத பத்தி நெறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. நான் டாக்டர் அபிநயா, ஆப்ஸ்டெடிஷியன். ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட் ஆகுறப்போ அந்த எம்ப்ரியோன்னு சொல்லுவோம் இல்லையா? குழந்தை வயித்துல யூட்ரஸ்ல போய் ஒட்டுறப்போ சில பேருக்கு லிட்டில் பிட் ஆஃப் ப்ளீடிங் நடக்கும். ஸோ அது வந்து வெளியில வரும். அந்த ப்ளீட வந்து சில மதர்ஸ் நோட்டீஸ் கூட பண்ண மாட்டாங்க. அப்படி ஒண்ணு நடந்ததே தெரியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வந்திருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் சிக்னிஃபிகன்ட்டா அவங்களுக்கு கையில பார்க்குற மாதிரி இருக்கும். அது மோஸ்ட்லி பிங்க் கலர்லயோ, இல்ல ப்ரௌனிஷ் லைட் ப்ரௌனிஷ் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜ்லயே ஒரு பிங்க் லைன் வந்த மாதிரி கூட இருக்கும். ரொம்ப ரொம்ப இன்சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ளீட் இருக்கும். 1 ஆர் 2 டேஸ்க்கு இருக்கும். ஒரு கிராம்ப்ஸோ இல்ல அந்த மாரி எந்த அசோசியேட்டட் சிம்ப்டம்ஸ் எதுவுமே இருக்காது. லோயர் அப்டாமினல் பெயின், கிராம்ப்ஸ் அந்த மாரிலாம் ஒண்ணும் வரணும்னு அவசியம் இல்ல. அதே மாரி அவங்க பீரியட் மிஸ் பண்றதுக்கு ஒரு 3, 4 டேஸ் முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் 30 டேஸ் சைக்கிள் இருக்கவங்களுக்கு ஒரு 27த் டே, 28த் டே இந்த மாதிரி 1 ஆர் 2 டேஸ் ஆஃப் ப்ளீடிங் ஆர் ஸ்பாட்டிங் ஆகும். இதத்தான் நம்ம இம்ப்ளான்டேஷன் ப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாருக்குமே நடக்குமா? அவசியமே இல்ல. சில பேருக்கு அது நடக்கிறதே தெரியாமயே போயிடும். அந்த அளவுக்கு அது ஸ்கேன்டியா இருக்கும். சில பேருக்கு சுத்தமா ஒண்ணும் வராது. கம்பல்சரி எல்லா பிரெக்னன்ட் மதர்ஸுக்கும் அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீட் இருக்கணும். அது தெரியணும்ன்றது அவசியம் கிடையாது. இன்கேஸ் அப்படி ஆச்சுன்னா, அதுக்கு இது ரீசனா இருக்கலாமேன்னு சொல்லலாமே தவிர, இதுதான் கண்டிப்பா எல்லா பிரெக்னன்ட் மதர்ஸுக்கும் ஆகுன்றது நம்ம சொல்ல முடியாது.